நல்லா தூங்கிட்டு இருந்தவன அடிச்சு எழுப்பி பேங்க் கூட்டு போயிட்டு இருக்காங்க நண்பர்களே. 3 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் சூரியனை கொஞ்சம் பார்க்க முடிஞ்சது. சில பல கோடிகளை டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியிருந்துச்சு. முதல்ல ஏடிஎம் மிஷின்ல டெபாசிட் பண்ண வேண்டியது டெபாசிட் பண்ணியாச்சு. அப்புறம் சில பல வேலைகள்லாம் பேங்க்குள்ள முடிக்க வேண்டியிருந்துச்சுன்னா அவங்க பேங்க்குள்ள போயிட்டாங்க. சரின்னு நான் வெளியே இருந்து பறக்க பார்த்துக்கிட்டு இருந்தேன். லைட்டா பஸ் ஸ்டாப்ல இருந்துச்சு. பக்கத்துல ஒரு தள்ளு வண்டியில பலாப்பழம் வித்துக்கிட்டு இருந்தாங்க. 1/2 கிலோ பழாப்பழ சொல்ல 100 ரூபான்னு சொன்னாங்க. எனக்கு மட்டும் தான் இந்த ஃபீல் ஆகுதா இல்ல உங்களுக்கும் ஆகுதான்னு சொல்லுங்க. இந்த சீசன் மாம்பழமும் பலாப்பழமும் டேஸ்டே இல்லாம சப்புன்னு இருந்த மாதிரி இருக்கு நண்பர்களே. அதான் சொன்னேன் தூங்கிட்டு இருந்தோம் எழுப்பி கூட்டு வந்துட்டாங்கன்னு. இப்பதான் குளிக்கவே போறேன். அப்பதான் என் தலைவன் ஆஸ்டன் ஹால் ஞாபகம் வந்துச்சு. தலைவன மாதிரி மண்டைய உள்ள கோன் முக்கிட்டேன். தலைவன் எப்படிதான் வித்தியாசமா யோசிக்கிறான்னு தெரியல. அப்புறம் நார்மலா ஒரு குளியல போட்டு மனசு ரொம்ப பாரமாவே இருந்துச்சு. கடவுள நாடிடுவோம்னு சொல்லிட்டு என்ற ரூம்ல இருக்க இறைவனுக்கு முதல்ல ஒரு பத்தியும் ஒரு வேண்டுதலும், என்ற சாமி ரூம்ல இருக்க தெய்வத்துக்கு ஒரு பத்தியும் ஒரு வேண்டுதலும் போட்டாச்சு. பயபக்தியோட வேலையில உட்காரத்துக்கு முன்னாடி பஞ்சு முட்டை மாதிரி இருக்க என்ற மண்டையை சீப்பு வச்சு பதம் பார்த்தாச்சு. 3 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ரொம்ப வெக்கையா இருக்கு நண்பர்களே. கொஞ்சம் ஐஸ் வாட்டர் உள்ள இருக்குனா தான் சரியா வரும். மிக்சிங் பண்றத பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்றாதீங்க. குளிக்கும் போதே நான் என்னோட வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் வைஃப் கிட்ட பேசிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து பிசி ஆன் பண்ணேன். விண்வெளி நாயகன் பாட்டு ரெக்கமெண்ட் ஆச்சு. விண்வெளி நாயகனை பார்த்து ரசிச்சபடியே படத்துக்கு FDFS போலாமா இல்லையான்ற ஒரு யோசனையில இருக்கேன். உங்களோட ஃபேவரட் கமல் சார் மூவி என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னோடது பாபநாசமும் உத்தம வில்லனும்.